ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். பாருங்களேன், இந்த செடி என்ன செடின்னா மல்பெரி. இந்த மல்பெரி பட்டுப்பூச்சி வளர்ப்புக்கு ரொம்பவே உகந்த ஒரு செடி தான் இது நம்ம பழத்துக்காகவும் இப்போது நர்சரியில் நிறைய கிடைக்கிது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள், செம்மையாக காய்ச்சிருக்கு. இதோட பழம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போல்லாம் நர்சரியில் விற்க தொடங்கியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இது பழம் இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும். பிளாக்காக இருந்துச்சுன்னா இதை விட இன்னும் பிளாக்காக வரும். அப்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். இந்த காயாக பறித்து சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன், இதெல்லாம் புளிப்பாக இருக்கும், புளிக்கும். இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இதை விட இன்னும் பெருசாக வளரும். பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டி பழமாக இருக்குது, அவ்வளோ காய்ச்சிருக்கு. இதுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரூனிங் முறை வந்து ரொம்பவே முக்கியமானதுங்க. அப்போ தான் நமக்கு நிறைய காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போது இது காய்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அறுவடை பண்ணிடுறோம். நிறைய பறித்து ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா இதை மேலே அப்படியே கட் பண்ணி விட்டோன்னா நமக்கு நிறைய காய்க்கும். அந்த மாதிரி காய்ச்சதுக்கப்புறமா நான் வெட்டி விட்டதுனால தான் எனக்கு இவ்வளோ காய் கொடுக்குது மல்பெரி. இப்போது நர்சரி கார்டன் எல்லாத்துலேயுமே நமக்கு இது கிடைக்கிது. நான் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சது தான். இதே தரையில் கூட ஒரு செடி இருக்குது. மாடியில் ஒரு செடி வச்சுருக்கோம். மாடி தோட்டத்தில் ஒரு செடியும் தரை தோட்டத்தில் ஒரு செடியும் வச்சுருக்கோம். ஓகே, நீங்களும் மாடி தோட்டம் வைங்க, சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே, பாய்.